லாஸ்ட் பார்ட்ல நம்மளுடைய இளவரசன் எந்தவித பாகுபாடும் இல்லாம தன்னுடைய பையனுக்கு தண்டனை கொடுத்ததை பார்த்துட்டு நம்மளுடைய லாயர் ஹீரோயின் ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆயிடுறா. இப்பதான் அந்த அத்தெடுத்து அந்த பையனை பெட்ல படுக்க வச்சு தூங்க வச்சிட்டு இருக்காளா. இப்ப நம்மளோட ஹீரோவோ வந்துட்டு எனக்கு கூட லைட்டா பெயினா இருக்கு, ஏன்னா என்ன நானே அடிச்சுட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. என்கிட்ட அதுக்கு எந்த விதமான மெடிசனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்ப நம்மளோட இளவரசனும் எதுக்காக இன்னமும் என் மேல கோவமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. அது மட்டும் இல்லாம இந்த பையனை நீ ரொம்பவுமே அக்கறையா பாத்துக்கிற, உனக்கு இன்னமும் குழந்தைங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல இருக்கு, அதனால நாம 2 பேரும் சேர்ந்து இன்னும் நிறைய குழந்தைங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் கிட்டக்க வரானா. வலுக்கட்டாயமா அவளை கிஸ் பண்ண இப்ப அவளுக்கு ரொம்பவுமே கோவம் வந்துருதா. இளவரசனோட கண்ணத்திலேயே ஓங்கி போற ஆரம்பிடுறா. அவனும் பயங்கரமா ஷாக் ஆயிட, இதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு குழந்தைங்க வேணும் அப்படின்னா உங்களுடைய 2வது ஒய்ஃப் தயாரா இருக்கா, அவ கூட சேர்ந்து நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி கோவமா பேச நம்மளுடைய இளவரசனும் உண்மையிலேயே அவனுக்கு அதுதான் விருப்பமா, சரி இப்போவே நான் அவகிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒய்ஃபை தேடி போயிடுறானா. இப்ப 2வது ஒய்ஃப் கிட்டேயோ அவளோட வேலைக்காரி வந்து நம்மளுடைய இளவரசன் உங்களை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல அவளோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ரொம்ப தயாரா இருக்கா. ஆனா வாச வரைக்கும் வந்தவன் உள்ளுக்குள்ள போகாம அப்படி நம்மளோட ஹீரோயினை நினைச்சு பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிரானா. நம்மளோட ஹீரோயினும் இப்ப குளிச்சிட்டு இருக்கா, நேர தன்னுடைய ஒய்ஃபை பக்கத்துக்காக வரானா. இளவரசனை பார்த்தோன்னே அவ்வளோ ஷாக் ஆயிடுறா. நான் குளிச்சிட்டு இருக்கேன் தெரிஞ்சு எதுக்காக உள்ள வந்தீங்க, மரியாதையா இங்க இருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவனும் முதல்ல இந்த மாதிரி கத்தத்தை நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்க அதே டப்புக்குள்ள இளவரசனும் விழுந்துடுறான். நம்மளோட ஹீரோயினும் கண்டபடி கத்திட்டு இருக்காளா. எதுக்காக இந்த மாதிரிலாம் கத்திட்டு இருக்க, நான் உன்னுடைய ஹஸ்பண்ட், ஏதோ வேற யாரோ ஒருத்தவன் வந்த மாதிரில நீ கத்திட்டு இருக்க, கிட்டத்தட்ட 10 வருஷமா நம்ம ஒன்னா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எதுக்காக இந்த மாதிரி என்ன வெறுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக வரானா. இப்ப அவனோட கைப்பட்டு அவளோட முகத்துல வந்து பெயிண்டால வந்து தழும்பு மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பா இல்லையா, அது அழிய ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனேயுமே அவன் பயங்கரமா ஷாக் ஆயிரா. நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அவளோ இன்னொரு பக்கம் நான் தான் வென்ஹி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒய்ஃபோட கழுத்துக்கு பின்னாடியோ வந்து ஒரு ஃப்ளவரோட மார்க் இருக்கும், அதே மாதிரி இவகிட்டே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குமா. நீ என்னுடைய ஒய்ஃப் தான், ஆனா உன்னுடைய முகத்துல இருக்கக்கூடிய தழும்பு ஆல்ரெடி ஆறிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி குணமானதை ஏன் என்கிட்ட சொல்லல, எதுக்காக மறுபடியும் இந்த மாதிரி பெயிண்டால வரைஞ்சு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்கானா. அப்படின்னா என்னை விட்டுட்டு வேற யாராவது ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கோவமா கேட்டுட்டு இருக்கா. அவ்வளோ முதல்ல இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப நம்மளோட ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பொண்ணும் மேடம் நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நான் யார்கிட்டயும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. சரி ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருக்காதீங்க, உங்களுக்கு கோல்ட் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்ப 2 பேரும் தண்ணியில இருந்து வெளியில வராங்க. நம்மளோட ஹீரோவோ வலுக்கட்டாயமா நம்மளோட ஹீரோயினை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் வச்சு போத்தி வர்றானா. காலையில எந்திரிச்சு பார்த்தா 2 பேரும் ஒரே பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோயினும் கண்ணை திறந்து பார்த்துட்டு பக்கத்துல நம்மளோட ஹீரோவை பார்த்து கத்திட்டு இருக்காளா. இப்போ ஓங்கி ஒரு உத கொடுக்க நம்மளோட இளவரசனும் கீழே விழுந்துடுறானா. இதுக்காக இந்த மாதிரிலாம் கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்ல முதல்ல இங்கிருந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கி அவன் மேலேயே எரிஞ்சிட்டு வெளியே தள்ளி விட்டுறாளா. அவனும் இங்க பாரு நான் உன்னை தொடவே இல்லை, நீ தான் என்னை முதல்ல டச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப கோவமா கதவை சாத்திட்டு போயிடுறா. இப்ப நம்மளுடைய இளவரசனா எதுவுமே தெரியாத மாதிரி எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கானா. இப்போ ஹெல்ப்புக்காக இருக்கக்கூடிய பொண்ணு அந்த இடத்துக்கு வராளா. அவளை பார்த்த உடனேயுமே ஒன்றும் இல்லை, என்னுடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப ஆள் இழைச்சு போயிட்டாளா, அதனால அவளுக்கு ஏதாவது மெடிசன் தேவைப்படுமா என்னன்னு பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே நடக்காத மாதிரி கெத்த நடந்து போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் 2வது ஒய்ஃபோ நைட்டு ஃபுல்லா இளவரசனுக்காக வெயிட் பண்ணிட்டு இப்ப அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீவரே வந்து அந்த அசிங்கமானவளை விடவே மாட்டேன். நைட்டு எவ்வளவு நேரம் அவருக்காக காத்துட்டு இருந்தேன், ஆனா அவளோ வந்துட்டு மறுபடியும் என்னுடைய ஹஸ்பண்டை வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு இருக்க. இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய வேலைக்காரியும் நியூ இயர் வரப்போறது அப்படின்றனால குவீன் மதர் வந்து இளவரசனோட ஒய்ஃப்க்கு நிறைய கிஃப்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அவளோ இப்ப வந்து அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காளா. நிறைய ட்ரெஸ் ஜுவல்ஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. ஆனா அந்த வேலைக்காரங்களோ இது எல்லாத்தையும் ஜென்ரலோட ஒய்ஃப்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல நான் மட்டும் ஒய்ஃப் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுல ஒரே ஒரு சில்வர் பிரேஸ்லெட் மட்டும் எடுத்து இதை கொண்டுட்டு போய் அக்கா கிட்ட கொடுத்துரு, இந்த ஒரு ஜுவல் அவளுக்கு போதும், இதை மட்டும் போட்டா அவள் அழகா மாறிட போறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மறுநாள் நம்மளுடைய இளவரசனும் குடும்பத்தோட குவீன் மதரை சந்திக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கானா. எல்லாரும் நம்மளோட ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளோட ஹீரோயினும் வெளியில வராளா. அவளுடைய முகத்துல இருக்கக்கூடிய தழும்பு எல்லாமே சரியா இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. இதை பார்த்துட்டு இந்த செகண்டா இருக்கக்கூடிய ஒய்ஃப் வந்து ரொம்பவுமே ஷாக் ஆயிட, அந்த குழந்தைங்களும் நம்ம அம்மா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மொத்த குடும்பமும் சேர்ந்து குவீன் மதரை சந்திக்கிறதுக்காக அவங்களுடைய இடத்துக்கு போறாங்களா. அவங்களோட சிஸ்டரும் எல்லாத்தையுமே வரவேற்றுட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கக்கூடியவங்களும் நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு இவங்க தான் ஜென்ரலோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க, ஆனா பாருங்க இந்த இடத்துக்கு வரும்போது இவ்வளோ சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டாவது ஒய்ஃபை பார்த்துட்டு இவங்க ஒரு கான்குபீன் தான், இருந்தாலும் வந்து ட்ரெஸ்ஸை பார்த்தியா எவ்வளோ வந்து கிராண்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இவங்க ரெண்டு பேத்துக்கு இவ்வளோ இளவரசன் புதுசா ஒரு பொண்டாட்டி வந்தோடனே பழைய பொண்டாட்டியை இந்த மாதிரிலாம் நடத்துறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. இப்ப குயின் மதரோட சிஸ்டரும் நம்ம இளவரசனை பார்த்துட்டு, என்னப்பா அவ்வளோ கிஃப்ட்ஸ் வந்து உன்னுடைய ஒய்ஃப்காக அனுப்பிச்சு வச்சிருந்தோம், ஆனா அவளும் இவ்வளோ சிம்பிளா இருக்கா, நீ உன்னுடைய புது பொண்டாட்டி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கோமா கேட்டுட்டு இருக்காங்களாம். அவனும் எதுவுமே புரியாம பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்மளுடைய ரெண்டாவது ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவளும் வந்துட்டு இங்கே பாருங்க நான் போட்டிருக்கக்கூடிய எல்லா கிஃப்ட்ஸுமே வந்துட்டு குயின் மதர் எனக்காக அனுப்புனது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய தலையில ஒரு ஹேப்பின் மாதிரி வச்சிருப்பாளா, அதை எடுத்துட்டு இந்த ஹெட்பின் வந்து எவ்வளோ வேல்யூவானது தெரியுமா, இதை அவங்க எனக்காக தான் அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களுக்கும் ரொம்ப கோவம் வந்துருதா. இப்போ செகண்ட் ஒய்ஃபை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. அவளோ தன் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஹெட்பீனை கீழே போட்டுடுறா. இப்போ மறுபடியும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாளா, அதுவோ அவளோட கையில் குத்திர மறுபடியும் அது கீழேயே போட்டுடுறா. இளவரசனோ என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவளோ எனக்கு எதுவுமே தெரியாது, நிறைய கிஃப்ட்ஸ் வந்துச்சு, நான் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு பாதி அக்காவுக்கு அனுப்பிச்சிட்டேன், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளாம். நிறைய கிஃப்ட்ஸ் பேலஸ்க்கு வந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் அதை எதையுமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி செகண்ட் ஒய்ஃபோ அக்கா ரொம்ப அசிங்கமாக இருக்காங்க, அதனால அவங்களுக்கு என்ன பொருத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை தான் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காள். நம்மளோட ஹீரோயினோ என்னது நான் அசிங்கமாக இருக்கேன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு குயின் மதர் வந்துடுறாங்களா. நேராக வந்துட்டு நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்காமா, அது மட்டும் இல்லாமல் ஏன் இவ்வளோ சிம்பிளாக இருக்க, உனக்காக அவ்வளோ கிஃப்ட்ஸ் அனுப்பிச்சு விட்டுருந்தேன், அது எதுவுமே உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்ல. அவளோ நீங்கள் அனுப்பிச்சிருந்ததை நான் போட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் இருக்கக்கூடிய அந்த சில்வர் பிரேஸ்லெட்டை காமிக்கிறாளா. என்னம்மா இது மட்டும்தான் நான் உனக்கு அனுப்பிச்சேன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோவோ நீங்கள் அனுப்பிச்ச கிஃப்ட் எல்லாத்தையுமே இதோ இவ தான் வந்து எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி தன்னுடைய செகண்ட் ஒய்ஃபை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ வந்து அவங்க முன்னாடி மண்டிட்டு தயவு செஞ்சு வந்து என்ன மன்னிச்சிருங்க, வேலைக்காரங்க வந்து இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜென்ரலோட ஒய்ஃப்காக கொடுத்து விட்டதுன்னு சொன்னாங்களா, அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல. பக்கத்துலேயே செவன்த் பிரின்ஸ் நின்றுட்டு இருப்பாரா. அவர் வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு, நீ ஜென்ரலோட ஒய்ஃபே கிடையாது, லீகலான ஒய்ஃப் அப்படின்றது இவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவதா வந்து நீ வந்து முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்கள வந்து பாரபட்சம் பார்த்து நடத்துறியா என்ன அப்படின்னு சொல்லி கோமா கேட்டுட்டு இருக்க. இப்போ தன்னுடைய குயின் மதரை பார்த்துட்டு நீங்க இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ரெண்டாவது இருக்கக்கூடியவளை பார்த்துட்டு இவ ரொம்பவுமே சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவ, நம்மளுடைய அரசு குடும்பத்தை பத்தின சட்டத்திட்டம் எதுவுமே இவளுக்கு தெரியாது, அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா, அதுக்கு பனிஷ்மெண்டா இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ல எல்லாமே நிறைய காஞ்ச இலைகளா கிடக்குதா, அதை எல்லாத்தையுமே இவ கூட்டி சுத்தம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. செவன்த் பிரின்ஸோ இவங்க வந்து ரொம்ப அழகா இருக்காங்க இல்லையா, அதனால இவங்களுடைய முகத்தை பார்த்துட்டு எல்லாரும் பாரபட்சம் பார்த்தாலும் பார்ப்பாங்க, அதனால இவங்களுடைய முகத்தை வந்து கவர் பண்ணிக்கிட்டே வந்து அந்த குற்ற வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி மதரோ அதுவும் சரிதான், உன்னுடைய முகத்தை கவர் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய எல்லா குப்பைகளையும் கூட்டி சுத்தம் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவளோ எதுவும் பேசாம திருன்னு முடிச்சு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பினதுக்கு பிறகு குயின் மதரோட சிஸ்டர் நம்மளோட ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்களா. உன்னுடைய ஹஸ்பண்ட் செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ அவனை விட்டு விலகுறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. நம்மளோட ஹீரோயினும் இப்ப நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அவ தூங்கிட்டு இருக்கும் போது நம்மளுடைய இளவரசர் நல்ல கணவன் மனைவிக்கு இடையில எவ்வளவு சண்டை வந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுல தான் அவங்களுடைய உண்மையான காதலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப ஸ்லிப் ஆகி கீழே விழுக்கிறதுக்காக போறாளா. அப்ப ஒருத்தவன் வந்து அவளை தாங்கி பிடிச்சுக்கிறான். இப்போ அவளுடைய காலில் அடிபட்டிருக்கா, அதை சரி பண்ணுறதுக்காக கீழே அவளுடைய ஆங்கிளை வந்து டச் பண்ணிட்டு இருக்கானா. பக்கத்தில் இருக்கக்கூடிய குயின் மதரோட சிஸ்டரோ இங்கே பாருங்க இந்த மாதிரி வேற ஒருத்தர் கிட்ட வந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய ஆட்களோ வந்துட்டு வாழெல்லாம் உருவிட்டு வாய மூடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அவனும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கையை காமிச்சிட்டு நம்மளோட ஹீரோயினோட காலை வந்து சரிப்படுத்துறான். நான் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நிச்சயமா நீங்களும் எனக்கு உதவி பண்ண வேண்டிய நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறானா. ஆக்சுவலாக அவன் வேற யாருமே இல்லை, பக்கத்து கண்ட்ரியோட கிங். இப்போ வந்து தன்னுடைய பையன் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிருந்திருப்பானா, அவன் நேராக வந்து இந்த கண்ட்ரிக்கு தான் வந்திருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருப்பான். ஆக்சுவலாக நம்மளோட ஹீரோயின் தத்து எடுத்து வளர்த்துட்டு இருக்கா இல்லையா, அந்த பையன் தான் அந்த கண்ட்ரியோட இளவரசன். இப்போ நேராக குயின் மதரை பார்த்துட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து என்னுடைய பையன் என்னுடைய சாம்ராஜ்யத்தோட வருங்கால இளவரசன் உங்களுடைய நாட்டில் தான் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவன் எழுதின லெட்டரில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல் மேன்ஷனில் தான் இருக்கேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கானா. கரெக்டாக நம்மளுடைய ஹீரோயின் ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அவனும் வந்துட்டு நம்மளோட ஹீரோயினோட பேரை சொல்லிட்டு அவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. குயின் மதரும் நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு இதோ இவதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவ கீழே விழுந்ததுனால வந்து அவளுடைய காலை வந்து சரி பண்ணியிருப்பான் இல்லையா. இப்போ அவளை பார்த்துட்டு ரொம்பவுமே கோவமா என்னுடைய பையன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயினோ என்னது உங்களுடைய பையனா, அவன் எங்க இருக்கான், எதுக்காக என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க,
நீ வளர்க்கக்கூடிய ஜோஜோ வந்து என்னுடைய பையன் தான் அப்படின்னு சொல்ல அவ்வளோ வந்து ஷாக் ஆயிடுறாளா. இப்ப பக்கத்து நாட்டை சேர்ந்த அந்த அரசனோட ஆள் வேகமா ஓடி வந்துட்டு நம்மளுடைய இளவரசன் வந்து மயங்கி கீழே விழுந்துட்டாரு, உடனே வாங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்ல அவனும் நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு இங்க பாரு நீ யாரா வேணா இருந்துட்டு போ, ஆனா வந்துட்டு என் பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா உன்னை உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா போறான். இப்ப அவனை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அந்த குழந்தைய பக்கத்துக்காக போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.